ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்ஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குறைவான நேரத்தில் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபர்ஹானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ஒரு பேக்கெட் 200 கிராம் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சக்தி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 கேப்சிகம் பொடியாக நறுக்கியது. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுமே 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுமே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சக்தி சில்லி பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுவும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லாக மஷ்ரூமில் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடணும். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ட்ரையாக தான் இன்றைக்கி பண்ணுறோம். இப்போ மஷ்ரூமும் கேப்சிகமும் நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், கேப்சிகமும் நல்லா வெந்துடுச்சு, மஷ்ரூமும் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இது சீக்கிரமாக வெந்துடும். லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்து தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்ல ஸ்பைசியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் ஃபர்ஹானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.